ஏட்டி நெட்டம்மா, வீட்ல இருக்கியாட்டி? என்ன ஒரு சத்தத்தையும் காணாம்? அதானே பார்த்தேன். என்னைக்கு நீ வீட்ல இருந்த? உன் பாட்டுக்க கிளம்பி ஊடு ஊடா போயிட வேண்டியது. எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. காலையிலே எந்திரிச்சு ஊர்ல உள்ள கொண்டு வரலாம் கோலம் போட்டுக்கிட்டு கிடக்குறாளுவா. இவ மாத்திரம் குதிரை மாரி டேன்னு கிளம்பி ஊடு ஊடா கதை பேச போயிடுறா. அட பேதியில போவான், என்ன பேச்சு பேசுறாரு பாரு மனுஷன். யோ மீச மனுஷா, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இங்கதான் அடுப்பங்கரையில குத்துக்கல் ஆட்ட உட்காந்து கிடக்கேன். அட அவசரப்பட்டுட்டியடா கோதண்டம். ஆமா நெட்டம்மா, உனக்கும் அடுப்படிக்கு தான் சம்மந்தமே கிடையாது. பிறகு அங்க போய் என்னத்த பண்ணிட்டு கிடக்குறவ? ஆ, சட்டியும் பானையும் செய்யலாம்னு போய் உட்காந்து கிடந்தேன். கேட்கறாரு பாரு கேள்வி, கூறுகட்டத்தனமா. அப்படிக்கா போய் உட்கார்ந்ததுனால தான் உங்களோட திருவாயிலேருந்து என்னென்ன வருதுன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஆத்தி, இப்ப என்ன சொல்லிவிட்டேன்னு இப்படி கோவப்படுறவ? அப்புறம் குதிரைங்கிறது ஊடு ஊட கதை பேச போயிட்டேன்னு சொல்ல வேண்டியது, இதெல்லாம் என்னவா? அது ஒண்ணு இல்ல நெட்டம்மா, பொண்டாட்டிய காணுமேனு பாசத்துல பேசி போட்டேன். அடடடா, நல்லாவே சமாளிக்கிறீங்க போங்க. ஆள் இருக்கப்போ ஒரு பேச்சு, இல்லாதப்போ ஒரு பேச்சு. நன்னா வாயாலேயே வட சூடா கத்து வச்சிருக்கீங்களே. சரி சரி நெட்டம்மா, கோவிக்காத. இந்த பாருங்க, பாசத்துல திட்டுனா மட்டும் பத்தாது, ஏதாவது திங்கிறதுக்கு வாங்கியாந்து கொடுக்கணும், பாத்துக்கிடுங்க. பாத்தியா, மறந்தே போட்டேன். இத புடி முதல்ல. இதுல பரோட்டா இருக்கு, உனக்கு பிடிக்குமேனு வாங்கி வந்தேன். அதனால தாண்டி உன்னைய வந்தோடனே தேடுனாக்கும். ஆமா ஆமா, ரொம்ப நல்லாவே தேடினீங்க போங்க. சரி நெட்டம்மா, கோவிக்காம சூடாரத்து கட்டி தின்னுபிடு. ஏல தீவட்டி தடியா, என்னலே உம்மோட பொண்டாட்டிக்கு மட்டும் பராட்டா, நாங்க மட்டும் பழைய கஞ்சியை குடிக்கணுமாக்கும். நல்லா இருக்குடா உங்க நியாயம். அதானே பார்த்தேன், என்னடா இந்த மாமியார் கிளவியை காணுமேனு. இந்த வந்துட்டால பரோட்டாவை பங்கு போட. யாரு மாமியார் கிளவியா கொக்கா? எப்பா எப்படிதான் மூக்கு வைக்குமோ தெரியல போ. ஏம்மா, பொழுது போய் இப்படி சத்தம் போடாதீயம்மா, காதெல்லாம் வலிக்கு. எப்படி எப்படி நான் பேசுறது உன் காதை வலிக்கல? இன்னும் மட்டும் உன் பொண்டாட்டி ஊரே கேட்க கத்திக்கிட்டு கிடந்தா அப்பெல்லாம் காதை வலிக்கல. நான் பேசுனா மட்டும் காதை வலிக்குமாக்கும் உமக்கு. ஏம்மா, அதுக்காண்டி சொல்லவலம்மா. பொழுது போய் இப்படி கத்திட்டு கிடந்தா அக்கம் பக்கத்துல உள்ளவெல்லாம் நம்மளை பத்தி என்ன சொல்லுவோம்? அதுக்காண்டி சொன்ன பாத்துக்கிடுங்க. ஆமால, பொழுது போனா நான் மட்டும் சத்தம் போடக்கூடாது. உன் பொண்டாட்டி மட்டும் பொழுது விடிஞ்சா பொட்டியை கட்டிக்கிட்டு வீடு விடா கதை கேட்க போயிடுவா. அதை மட்டும் அக்கம் பக்கத்துல கேட்க மாட்டான் நினைச்சியா? இந்தாருங்க மாமியாரே, நீங்க மட்டும் ராவெல்லாம் கூத்தும் பாட்டுமா ஆடிப்புட்டு ஒருத்தரையும் தூங்க விட மாட்டேங்கிறிய. அதெல்லாம் பத்தி இந்த நெட்டவழி ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட கேட்டிருக்கனா? என்ன டீ புது கதை சொல்றவ? அதெல்லாம் பழைய கதை தான். கேட்டா தூக்கத்துல நடக்கிற வியாதின்னு சொல்லி போறாரு உங்களோட மாவன். பார்த்து மாமியாரே, வாயை ரொம்ப பழக்காதீய, நானே உள்ள போயிருவோம் பழக்கு. பாத்தியால கோதண்டம், உம்மோட பொண்டாட்டி ஆபாண்டமா என் மேல பழி சொல்லுறா. அவ கிடக்குறாமா, நீங்க வருத்தப்படாதீங்க. இன்னைக்கு நேத்தா அப்படி பண்றா, வீட்டுக்கு வந்ததுல இருந்து இப்படித்தானே. யோ மீச மனுஷா, என்ன ரொம்ப தான் ஓவரா போறீரு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆத்தாலும் மவனும் ரொம்ப தான் பேசுறீரு. எல்லாம் இந்த பாலா போன பரோட்டாவால வந்தது. இந்த கணக்கு இதை எடுத்து தின்னுபிட்டு யாராவது பேதியில போங்க. இவ்வளவு கோமதி, இந்தாடி நில்லு. நின்னு சொல்றேன், காதுல வாங்குறாளா பாரு. தொண்டை தண்ணி போவ கத்திக்கிட்டே கிடக்க, எரும மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி போயிட்டே இருக்கா பாரு. அடிய கூர்கட்டவளை கொஞ்சம் நில்லுட்டி. பின்னாடியே கத்திக்கிட்டு வேற கொஞ்சமாவது காதுல வாங்குறியாட்டி? அடிய நில்லுட்டி. என்ன கோத இப்படி அடிச்சு விட்டவ? வேற என்னடி பண்ண சொல்லுற? நானும் என் வீட்டுல இருந்து உன் பேரை கூட்டிகிட்டே வரேன். பாட்டு சத்தம் தான் கேக்குது, நீ ஏன்னு கேட்க மாட்டேங்கிறியாட்டி? அது ஒண்ணும் இல்லட்டி, தண்ணி எடுக்க ஒரு தீ வரமாட்டான்ட்டாளுவ. அதுக்கு தான் ஒத்தையில போறமேனு சல்லு போன எடுத்துட்டு வந்தேன். அதுலயே பாட்டு கேட்டுட்டு வந்துட்டேனா, அதனாலதான் நீ கூப்பிட்டது காதல விளையாக்கும். நல்லா கேட்டப்போ. ஆமா, உனக்கு ஏதுடி போனு? அதுவாட்டி என் புருஷன் பொங்கலுக்கு செலவு பண்ணிக்க சொல்லி காசு கொடுத்தாரா, அதுல ஒரு போனை வாங்கி விட்டேன் பாத்துக்கோ. விலங்குனாப்லதான். அட அதான் 1000 ரூபாய் காசும் பொங்க பரிசும் தரவுலாட்டி, அதை வச்சு சமாளிச்சுக்க வேண்டியதான். என்னவோ பண்ணித்தல, அதை சொல்லதான் முடியாந்தேன். பொங்க பரிசுக்கு டோக்கன் கொடுக்குறவளாம், வரியா போய் வாங்கிட்டு வருவோம். இதை விட வேற வேலை என்ன வேண்டி கிடக்கு? இந்த குடத்தை கொண்டு போய் கடாசி விட்டு சட்டுன்னு முடியாந்துறேன். ஏட்டி அப்படியே வரும்போது பட்டு நெட்ட வலிக்கிட்டே எல்லாம் சொல்லி கூட்டிட்டு வந்துடுடி. பாவம் அவங்களுக்குலாம் தெரியுமோ என்னவோ. இந்த போய் சட்டுன்னு எல்லாரையும் கூட்டிட்டு சிட்டா பறந்து வந்துடுறேன் பாரு. ஏம்மா, ஆறு நடிக்கிறது கூட தெரியாம என்னம்மா நடு ரோட்ல நின்னு பராக்கு பாத்துக்கிட்டு இருக்கிற? அட என்னாச்சு நீங்களா? நான் தாம்மா, கொஞ்சம் நவந்து நின்னு பேசு. நீ வாட்டுக்க நடு ரோட்ல நின்னு அளந்துகிட்டு இருந்தியனா எவனாவது பைக்க கொண்டாந்து உன் மேல விட்டு உன்னை பறக்க விட்டுருவான் பாத்துக்க. ஆமா, இது பெரிய 100 அடி சாலை பாருங்க. வண்டி பாட்டுக்கு லைன் கட்டி வரத்துக்கு இப்படி 4 பேர் கூடி நின்று பேசினாதான் இது ரோடு மாரியே தெரியுது. வந்து விட்டாரு அண்ணாச்சி வக்கனையா பேசிக்கிட்டு. ஏம்மா, உங்க கிட்ட எல்லாம் பேச முடியாது, ஆளை விடுங்க. ஆமா அண்ணாச்சி, என்ன பிடிக்கா போறீங்களே? அதுவா, பொங்க பரிசுக்கு டோக்கன் கொடுக்குறாவுல்ல, அதை வாங்க போறேன். அப்படியா அண்ணாச்சி? நானும் தான் அங்க போறேன். என்னையும் சத்த பைக்ல ஏத்திட்டு போங்களேன். ஏம்மா, ஆளை விடு. எனக்கே பைக்கில் இடம் பத்தாம உட்காந்து கிடக்கேன். இதுல ஒன்னே வேற ஏத்தி எங்காவது போய் விழுந்து கிடக்காவா? போயா போ, என்னையா ஏத்திட்டு போக மாட்டேன்னு சொல்லுற? வழியில ஏதாவது எரும மாட்டு மேல விட்டு மல்லக்க விழுந்து கிடப்ப பாரு. பாத்தியடி கோத, இவங்களை எல்லாம் ஊடெல்லாம் வலை போட்டு தேடி விட்டு இங்க வந்து பார்த்தா எல்லாம் வருஷம் கட்டி நிக்குது. அட ஆமாம் கோமதி, நமக்கு தான் முன்னாடி தெரியும்னு நினைச்சேன். இங்க பார்த்தா ஊரையில முன்னாடி வந்து நிக்கி. வாங்கடி வாங்க, இம்புட்டு நாளி எங்கடி போய் தொலைஞ்சிய? உங்க 2 பேரையும் தேடி நாயா பேயா அலைஞ்சுட்டு இப்பதான் வந்து நிக்கிறோம்.
சரி சரி சட்டுன்னு வந்து இந்த வரிசையில நெல்லு கட்டி அங்கனையே சிலையா நிக்காம. என்னம்மா என்ன நடக்குது இங்க? அம்புட்டு நாளியா இங்க காலு கடுக்க நின்னுகிட்டு கிடக்கும். என்னவோ இப்பதான் வந்துபிட்டு முன்னாடி போய் நிக்கிறிய, போங்கம்மா பின்னாடி. அதானே அண்ணாச்சி நல்லா கேளுங்க. அப்படித்தான் வரிசையில வந்து நிக்கிறவெல்லாம் இழிச்சா வாங்கி நினைச்சு விட்டாளா? ஏம்மா சொல்லிக்கிட்டே இருக்க, நீங்க பாட்டுக்கு கண்டுக்காம நின்னா இப்படி? ஏட்டி முக்காட மாட்டேன், பின்னாடி வாடி. எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. யோ அண்ணாச்சி, எங்க ஃப்ரெண்டு மாறுவோ எங்களுக்கு இடம் போட்டு வச்சிருந்தாவா, அதனால பேசாம வாய மூடிட்டு நில்லும். அப்படியா? அப்ப நானும் காலையிலே கல்ல போட்டு இடம் போட்டு வச்சுட்டேன், பாத்துக்கிடுங்க. ஏட்டி கண்ணம்மா, என்னடி பாத்துக்கிட்டே நிக்கிறவ? வா நம்மளும் போவோம். நம்ம அண்ணாச்சி பின்னாடி தானே நின்னோம். ஆமா தே, வா போவோம். ஆத்தி எல்லாம் சேர்ந்து நம்மள பின்னுக்கு தள்ளி விட்டாளே. இப்படிக்கா நின்னா நம்ம எப்ப டோக்கன் வாங்கிட்டு ஊடு போய் சேர்றது? ஐயோ கடைக்காரே, சட்டுன்னு வந்து டோக்கனை கொடுத்து அனுப்புங்க. இல்லைன்னா இங்க பெரிய அடிதடியே நடக்கும், பாத்துக்கிடுங்க. ஏமா உங்ககிட்ட தான் அப்பயே சொல்லிவிட்டேனே இன்னைக்கு டோக்கன் கொடுக்கலன்னு. பிறகு எதுக்குமா கூட்டத்தை கூட்டிக்கிட்டு இப்படி கூச்சல் போறிய? என்னது டோக்கன் கொடுக்கலையா? எல்லாரும் கூட்ட பக்கம் கிளம்புங்கம்மா. ஏட்டி நெட்டவள்ளி, உனக்கு முன்னாடியே தெரியுமாட்டி? நல்லாவே தெரியுங்க. அவர் தான் அப்பயுமே வந்து சொல்லிவிட்டு போயிட்டாரு டோக்கன் கொடுக்கலன்னு. பிறகு என்னத்துக்கிட்ட எல்லாரையும் கூட்டி வச்சு நின்ன? அதுவா, இன்னைக்கு எப்படியாவது கொடுத்து விடுவோம்னு ஒரு நம்பிக்கை தான். அடியே சண்டாளி, உன் நம்பிக்கையில தீய வைக்க வீட்டுல இருந்திருந்தாலும் ஊருப்பட்ட வேலையை பார்த்திருப்பேன். இங்க கொண்டாந்து எல்லாரையும் இப்படி கால உடைய நிக்க வச்சு விட்டாலே.